சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 84 சங்கீதம் 4 வாசிக்க கேட்போம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். சங்கீதக்காரர் இவ்விதமாக எழுதுகிறார்: உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்திலே 2 பகுதிகள் காணப்படுகிறது. முதல் பகுதி என்ன? உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது பகுதி என்ன? அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள் என்று 2 பகுதிகள் காணப்படுகிறது. முதலாவது பகுதியை நாம் தியானத்திற்காக முதலில் எடுத்துக்கொள்ளலாம். உம்முடைய வீட்டில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வீடு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய வீடு. அதை இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமானால் தேவனுடைய ஆலயம். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டுமா? தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய ஆலயத்திலே வாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டுமா? அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் தேவனோடு காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட இசைவு தேவ ஜனங்களுக்கு தேவனோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது அதிலே 3 அனுபவங்கள் காணப்படுகிறது. முதல் அனுபவம் என்னவென்றால், எழுத்தின்படியாக காணப்படுகிற தேவனுடைய வீடு, எழுத்தின்படியாக காணப்படுகிற தேவனுடைய ஆலயம், அது முதல் அனுபவமாக காணப்படுகிறது. இரண்டாவது அனுபவம் என்னவென்றால், புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது நம்முடைய உள்ளமே தேவனுடைய வீடாக மாறுகிறது. நம்முடைய உள்ளமே தேவனுடைய ஆலயமாக மாறுகிறது. இது இரண்டாவது அனுபவமாக காணப்படுகிறது. மூன்றாவது காரியம் என்னவென்றால், தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது அது எதை காட்டுகிறது என்றால், பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வருகிற ஸ்தலத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது 3 காரியங்கள் அதிலே அடங்கி இருக்கிறது. ஒன்று, எழுத்தின்படியாக நாம் காணக்கூடிய தேவனுடைய ஆலயம், தேவனுடைய வீடு. இரண்டாவது, புதிய ஏற்பாட்டின் காலத்திற்கு வரும்போது நம்முடைய உள்ளமே தேவனுடைய வீடாக மாறுகிறது. நம்முடைய உள்ளமே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக மாறுகிறது. மூன்றாவது காரியம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்காக ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வருகிறார். அதுவும் பரலோக தேவனுடைய ஆலயம் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, தேவனுடைய ஜனங்களாகிய நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர், எங்களுக்கு தேவனுடைய வீட்டை குறித்து ஒன்றுமே தெரியாது என்று சொல்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வெளிப்படுத்தல்களை நீங்கள் பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் எவ்விதமான ஜீவியம் நீங்கள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு நாம் கடந்து வரும்போது அநேக மனிதர்கள் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக காணப்பட்டார்கள். அந்த மனிதர்களை குறித்து நாம் வேதத்திலே படிக்கும் போது அவர்களிலே காணப்பட்ட சில நல்ல குணாதிசயங்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
அதை நாம் முதலாவது தியானிக்க இருக்கிறோம். அப்படி தியானிக்கிற வேளையிலே தேவன் சில மனிதர்கள் எவ்விதமாக தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை உங்களுக்கு சுட்டி காட்டும் போது, அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த குணாதிசயங்களை தேவன் உங்களுக்கு சுட்டி காட்டும் போது, அந்த குணாதிசயங்களை நீங்களும் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் பட்சத்தில் நீங்களும் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்களும் ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயமாக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. முதலாவது, பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற யாக்கோபு என்கிற மனிதனை குறித்து நாம் வேதத்திலே படித்து அறிந்து கொள்ள முடியும். யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டுவிட்டு வெளியேறுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாக்கோபுக்கு உண்டாகிறது. தன்னுடைய சொந்த சகோதரனாகிய ஏசா தன்னை கொலை செய்து விடுவார் என்கிற பயம் யாக்கோபுக்கு உண்டான போது, பெற்றோருடைய ஆலோசனையின்படியே யாக்கோபு என்ன செய்கிறார் என்றால், அவர் பெற்றோருடைய வீட்டை விட்டுவிட்டு தன்னுடைய மாமா லாபான் வீட்டிற்கு ஓடி போவதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். பெயர்ஷபாவில் இருந்து அவர் பதான் அராம் என்கிற இடத்தை நோக்கி கடந்து செல்வதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அங்கேதான், அந்த பதான் அராம் என்கிற இடத்திலே தான் யாக்கோபின் தாயின் தகப்பன் பெத்துவேல் காணப்படுகிறார். அங்கேதான் யாக்கோபினுடைய தாயின் சகோதரன் லாபான் காணப்படுகிறார். ஆகவே பெற்றோருடைய ஆலோசனையின்படி தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து யாக்கோபு என்ன செய்கிறார்? தன்னுடைய மாமா வீடு லாபானுடைய வீட்டிற்கு நேராக கடந்து செல்கிறார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11 முதல் 19 வசனங்கள் வரைக்கும் படிக்கும் போது நீங்கள் யாக்கோபுனுடைய பிரயாணத்தை குறித்து படித்து அறிந்து கொள்ள முடியும். அவர் அவ்விதமாக தன்னுடைய மாமா வீட்டிற்கு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் வந்தபோது இரவு வேளை வருகிறது. அந்த இரவு வேளையிலே அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இடத்திலே காணப்பட்ட கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். அப்பொழுது யாக்கோபு ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனம் என்னவென்றால், ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏணியினுடைய நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாக இருந்தார்கள். அந்த ஏணி வானத்தை தொடக்கூடியதாக காணப்பட்டது. அங்கே மேலே கர்த்தர் நின்று யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தராய் இருக்கிறேன் என்று உரைத்து விட்டு சொல்லுகிறார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, யாக்கோபுக்கு ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகிறது. எதை குறித்தென்றால், எழுத்தின்படியான தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் உண்டாகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் படுத்திருந்த ஸ்தலத்திற்கு லூஸ் என்கிற ஒரு பெயர் காணப்பட்டாலும், யாக்கோபு அந்த இடத்திற்கு என்ன பெயர் சூட்டுகிறார் என்றால், பெத்தேல் என்று பெயர் சூட்டுவதாக நாம் 19ஆம் வசனத்திலே படிக்கிறோம். 17ஆம் வசனத்திலே யாக்கோபு குறிப்பிடுகிறார், இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று குறிப்பிட்டு விட்டு அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரே மனிதன் என்று சொல்லி தேவன் யாக்கோபுக்கு தம்முடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை கொடுக்காமல் இருக்கவில்லை. தெய்வ ஜனமே, நீ தனித்தவனாக காணப்பட்டாலும், நீ தனிமையாக நின்று கொண்டிருந்தாலும், தேவனால் உனக்கு தம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் 19ஆம் 20ஆம் 21ஆம் வசனங்களிலே படிக்கும் போது, அந்த தரிசனம் கிடைத்த பிறகு, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்ட பிறகு யாக்கோபு என்ன செய்கிறார்?
தேவனோடு உடன்படிக்கை செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். 20-21 வசனங்களை படித்து பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை யாக்கோபு பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறார் என்றால், தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வீட்டை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருக்குமானால், தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், நீங்கள் சரியாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்களாயிருப்பீர்கள். அப்படியானால் யாக்கோபினால் தேவனுடைய வீடு கட்டப்படும்படியாக யாக்கோபினிடத்தில் சில நல்ல குணாதிசயங்கள் இருந்தது. அதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த குணாதிசயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளும் போது ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்கும் போது அந்த குணாதிசயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இருக்குமானால், நீங்களும் தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய தேவனுடைய வீடாக ஆலயமாக திகழ்வீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது, ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். யாக்கோபினுடைய ஒரு நல்ல குணாதிசயம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். இது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த ஒரு நல்ல குணாதிசயமாக காணப்படுகிறது. பாருங்கள், ஏசா தன்னுடைய வீட்டிலே தரித்திருக்கவில்லை. அவன் வன சஞ்சாரியாக காணப்பட்டான். ஆனால் கூடாரத்தில் வசிப்பது என்பது எதை காட்டுகிறது என்றால், விசுவாச ஜீவியத்தை காட்டுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் எபிரேயர் நிருபக்காரர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதை குறிப்பிடுகிறார். வாசித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திற்கு நீங்கள் கடந்து வரும்போது, கூடார வாசியாக விசுவாச ஜீவியம் செய்கிற அனுபவத்தை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், கூடாரவாசிகள் ஆகோம் நமக்கிங்கு வீடொன்றும் நாடென்றும் சொல்லலாமோ, கைவேலை அல்லாத வீடொன்றை மேலே நான் செய்வேன் சொல்லி போகல்லையோ, ஆனந்தமே பரமானந்தமே இயேசு அண்ணலை அண்டினோ ஆனந்தமே. அந்த காலத்திலே பரிசுத்தவான்கள் இவ்விதமாக எழுதினார்கள், நாம் எல்லாரும் கூடாரவாசிகள், நமக்கு ஒரு வீடு ஒன்று உண்டு. அது எங்கே உண்டு? பரலோகத்திலே உண்டு. அதை தேவன் ஆயத்தம் பண்ணி வருகிறார். ஆகவே ஒரு சரியான மெய்யான விசுவாச ஜீவியம் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும் என்று பக்தர்கள் அந்த காலத்திலே பரிசுத்தவான்கள் பாடினார்கள். அப்படியே விசுவாச ஜீவியம் செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு நல்ல விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற குணம் யாக்கோபுக்குள்ளாக எப்படி உண்டாயிருந்தது என்றால், அது தன்னுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமின் மூலமாக உண்டானது. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக காணப்பட்டார். அப்படியானால்
ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே இருந்த விசுவாச ஜீவியம் யாக்கோபுக்கு தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை தேவனிடத்திலிருந்து கொண்டு வந்தது. பெற்றோரே, நீங்கள் சரியான ஒரு விசுவாச ஜீவியம் செய்வீர்களானால், பெற்றோரே நீங்கள் தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொண்டவர்களாக, கூடாரவாசிகளாக விசுவாச ஜீவியம் செய்வீர்களானால், தேவனுடைய நாமத்தின் மீது விசுவாசம் வைத்து சர்வ வல்லமையுள்ள தேவனை குறித்து அறிந்து ஜீவிப்பீர்களானால், உங்களுடைய பின் சந்ததியாரும் தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்குள்ளாகவும் நல்ல சுபாவம் காணப்படும். சரியான விசுவாச ஜீவியம் செய்கிறவர்களாயிருப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயே நீங்கள் அறிந்து கொள்ளலாம், ஏசாவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஜீவியமும் யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த ஜீவியத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நல்ல குணாதிசயம் என்னவென்றால், யாக்கோபு ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். யாக்கோபு எப்படி காணப்பட்டார்? ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். ஆதியாகமம் எழுதின புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வசனங்களை படித்து பாருங்கள். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிட்டு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு ஜெபிக்கிற மனிதராக காணப்பட்டார். யார் தேவனிடத்தில் ஜெபிக்கிறார்களோ, யார் தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் தம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறவராக காணப்படுவார். பெற்றோரே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறீர்களா என்றால் தேவனுடைய வீட்டை குறித்து ஒரு வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கும். பின் சந்ததியாரும் பெற்றோரை காட்டிலும் அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தேவ சமூகத்தை விரும்பக்கூடியவராய் இருந்தார். யாக்கோபு ஜெபிக்கிறவராக காணப்பட்டார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சமூகத்தை விரும்பக்கூடியவராக யாக்கோபு காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக காணப்படும் போது, தேவ சமூகத்தை விரும்புகிறவர்களாக காணப்படும் போது, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உங்களுக்கு உண்டாகும். மூன்றாவதாக, யாக்கோபனுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நல்ல குணாதிசயம் என்னவென்றால், தேவனுக்கு முன்பாக யாக்கோபு தன்னுடைய சுபாவத்தை மறைக்க நினைக்கவில்லை. நீங்களும் அப்படிதான் காணப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையிலே ஏதாகிலும் தவறான சுபாவங்கள் காணப்படுகிறது என்றால் தேவனுக்கு முன்பாக அதை என்ன செய்யக்கூடாது? மறைக்க கூடாது. தேவனிடத்தில் அவைகளை அப்படியே அறிக்கை செய்து அந்த தவறான சுபாவங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கி போகும்படியாக மன்றாட வேண்டும். தெய்வ ஜனமே, யாக்கோபினிடத்தில் கர்த்தர் கேட்கிறார், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவனுக்கு யாக்கோபனுடைய பெயர் தெரியாதா? எதற்காக உன் பெயர் என்ன என்று கேட்க வேண்டும்? தெய்வ ஜனமே, யாக்கோபு உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையின் நிலையை, தனக்குள்ளாக இருக்கக்கூடிய சுபாவங்களை எல்லாம் மெய்யாகவே அப்படியே தம்மிடம் அறிக்கை செய்கிறாரா என்று அறியும்படியாக தேவன் அவ்விதமாக ஒரு கேள்வியை கேட்டிருந்திருக்கலாம். அப்படி கர்த்தர் யாக்கோபினிடத்தில் கேட்டபோது யாக்கோபு என்ன சொன்னார்? என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொன்னார். 27ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்
உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு முன்பாக தன்னுடைய தவறான சுபாவங்களை அவன் மறைக்க நினைக்கவில்லை. நீங்களும் கூட தேவனுக்கு முன்பாக எதையும் மறைக்க கூடாது. எதையும் மறைக்காமல் உங்களுடைய உண்மையான நிலவரத்தை அப்படியே தேவனிடத்தில் அறிக்கை செய்தால்தான் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய எந்த தவறான சுபாவங்களானாலும் அவைகளை எல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் உண்மையான நிலவரத்தை ஏமாற்றுகிறவன் என்கிற அந்த உண்மையான நிலவரத்தை யாக்கோபு அறிக்கை செய்த போது தேவன் என்ன செய்தார் என்றால், தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இவ்விதமான சுபாவங்கள் எல்லாம் யாக்கோபுக்குள்ளாக காணப்படுவதை மனிதன் அறிந்திருக்கவில்லை, ஆனால் தேவன் அறிகிறவராக காணப்பட்டார். ஆகவேதான் தெய்வ தரிசனத்தை யாக்கோபுக்கு கொடுத்து யாக்கோபுனுடைய ஜீவியத்தை படிப்படியாக தேவன் ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய வழிநடத்துதல் யாக்கோபுக்கு உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் ஆசீர்வதிக்க கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய சமூகம் யாக்கோபோடு காணப்பட்டது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் தேவனால் வழி நடத்தப்பட்டு வருகிறீர்களா என்றால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் கூட தேவ சமூகத்திலே உங்களுடைய உண்மையான நிலவரத்தை தேவனை நோக்கி ஏறெடுத்து சொல்வீர்களாக. அப்பொழுது தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே முதலாவது நாம் யாக்கோபுனுடைய வாழ்க்கையை குறித்து படிக்கும் போது இவ்விதமான நல்ல குணாதிசயங்கள் உண்டாயிருந்தபடியினால் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக யாக்கோபு காணப்பட்டார். நீங்களும் சரியான விசுவாச ஜீவியம் செய்வீர்களாக. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று விசுவாச அறிக்கை செய்வீர்களாக. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் யார் என்பதை அறிவேன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை நான் என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவீர்களாக. அவருடைய குமாரனை நான் விசுவாசித்திருக்கிறேன், ஆகவே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பாவங்கள் நீங்கி இருக்கிறது. கல்வாரி சிலுவை அண்டையிலே கொண்டு வரப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது. சரியான விசுவாச ஜீவியம் செய்கிறேன். நானும் என் வீட்டாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது விசுவாசம் வைத்தபடியினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யாரையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவர்களிடத்தில் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக, நீதிமான்களாக, தேவனுடைய நாமத்தை குறித்து பிரசித்தப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் சரியான விசுவாச ஜீவியம் செய்ய வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவ சமூகத்தை நேசிக்க வேண்டும். தவறான சுபாவங்கள் ஜீவியத்தை விட்டு நீங்கி போகும்படியாக உண்மையான வாழ்க்கை நிலவரத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது தேவன் உங்கள் ஜீவியத்தை ஆசீர்வதிக்க கூடியவராய் இருப்பார். இரண்டாவதாக நாம் வேதத்திலே இன்னொரு மனிதனை குறித்து பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்திலே படிக்கிறோம். அந்த மனிதனும் தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை பெற்றவராக காணப்பட்டார். அந்த மனிதருடைய பெயர் என்னவென்றால் மோசே. பிரைஸ் தி லார்ட். மோசே தேவனுடைய வீட்டை குறித்து வெளிப்படுத்தல்களை எதனால் பெற்றுக்கொண்டார் என்றால், அவர் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய குணமுடையவராக காணப்பட்டார். தெய்வ ஜனமே, நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய குணமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நானும் கூட ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியராக வேலை பார்த்து வந்தேன். வெளிநாட்டிலே வேலை பார்த்து கொண்டு வந்தேன். கர்த்தருடைய அழைப்பை நான் பெற்றுக்கொண்ட போது, முழு நேர ஊழியம் செய்வதற்கான அபிஷேகத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட போது எனக்கு ஒரு வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தல் எதை குறித்தென்றால் தேவனுடைய வீட்டை குறித்து. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் எப்பொழுது கிடைத்தது தெரியுமா?
தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த போது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த போது, தேவனுடைய ஆலயத்தை குறித்த, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டானது. மோசே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார். தேவனுடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே மோசேக்கு தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டானது. தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக தியாகம் செய்ய வேண்டும். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்தை குறித்த மேன்மையான காரியங்களை தியாகம் செய்யாமல் அறிந்து கொள்ள முடியாது. தியாகம் செய்யாமல் விளங்கிக் கொள்ள முடியாது. தியாகம் செய்யாமல் தேவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. மோசே தியாகம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். தேவன் கூப்பிட்டார், மலையின் உச்சிக்கு ஏறி வருவாயாக என்று மோசேயை அழைத்தார். மோசே என்ன செய்தார்? தேவ சமூகத்திலே காணப்படும்படியாக ஆயத்தத்தோடு அவர் என்ன செய்தார்? மலையின் உச்சிக்கு ஏறி செல்லக்கூடியவராக காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு 1 கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று சொல்லும் போது அநேகருக்கு கஷ்டமாய் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு மோசே மலையின் மீது அல்ல, மலையின் உச்சிக்கு ஏறி செல்ல வேண்டியதாய் இருந்தது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு மோசே கீழ்ப்படிந்த போது தேவனுடைய சமூகத்திலே மோசே பிரகாசிப்பிக்கப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சந்தர்ப்பத்திலே மோசே என்ன செய்தார் என்றால், உபவாசம் இருந்து 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டார். தெய்வ பிள்ளையே, அப்படி தேவனுடைய சமூகத்திலே காணப்பட்டபடியினால்தான் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை மோசே பெற்றுக்கொண்டார். நீங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருக்கும் போது, அதற்காக எதையும் துறக்க ஆயத்தமாய் இருக்கும் போது, தியாகம் செய்ய ஆயத்தமாய் இருப்பீர்களானால் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வீர்கள். நான் சிறு வயதாய் இருக்கும் போது எனக்கு விருப்பம் இருந்தது. கர்த்தாவே, சொப்பனம் என்று சொல்கிறார்கள், தரிசனம் என்று சொல்கிறார்கள். சொப்பனத்திற்கும் தரிசனத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எனக்கு சொல்லித்தாரும் என்று தேவனிடத்தில் முறையிட்ட நாட்கள் உண்டு. கர்த்தாவே, அநேகர் தேவனுடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்டதாக சொல்கிறார்களே, எனக்கு ஒரு தெய்வ தரிசனத்தை தாரும் என்று ஜெபித்த நாட்கள் உண்டு. தெய்வ ஜனமே, நல்ல விருப்பங்களை தேவன் நிறைவேற்றக்கூடியவராய் இருக்கிறார். நிறைவேற்றும்படியாக தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நீ சிறுவனாய் இருக்கலாம், வாலிபனாய் இருக்கலாம், வயோதிப வயதிலே காணப்படலாம். உனக்கும் விருப்பம் உண்டாகட்டும். தேவனுடைய வீட்டை குறித்த ஒரு வெளிப்படுத்தல் பெற்றுக்கொள்ளும்படியாக. அந்த விருப்பம் உனக்குள்ளாக உண்டாகுமேயானால் அதை உருவாக்கினவரும் தேவனாகவே காணப்படுவார். காரணம், நல்ல விருப்பங்களை எல்லாம் தேவனே உண்டாக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த விருப்பம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக ஜெபிப்பாயானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய சரியான நேரத்திலே அந்த விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவராய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புவது நல்லது. ஒரு வீட்டை இந்த பூமியிலே கட்ட வேண்டும், சுகமாக வசிக்கும்படியாக விரும்புவது நல்லது. வாகன வசதிகள் உண்டாயிருக்க வேண்டும் என்று விரும்புவது நல்லது. நானும் என் வீட்டாரும் இந்த பூமியிலே வாழும்போது வசதியுடன் வாழ வேண்டும் என்று விரும்புவது நல்லது. ஆனால் அவைகளை பார்க்கிலும் பெரிய விருப்பம் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும். அந்த விருப்பம் என்னவென்றால், பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சம்பந்தப்பட்ட பரலோக ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட ஜீவியம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பம், பெரிய விருப்பம் ஜீவியத்திலே உண்டாயிருக்க வேண்டும். அதுதான் மற்ற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவ ஜனங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய வித்தியாசமாக விளங்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிற அநேகரை பார்க்கும் போது அவர்களோ பூமிக்குரியவர்களாகவே ஜீவித்து வருகிறார்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பற்றி கொள்வீர்களானால் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மெய்யான கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக, தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றவர்களாக, குணசாலிகளாக காணப்படுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான்
வேதம் சொல்லுகிறது, பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் என்று. நாட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை மெய்யான கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக் கொள்ளும் போது நீங்கள் சொல்ல வேண்டும், தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராக காணப்பட்டார். இரண்டாவதாக, மோசேயினிடத்தில் இருந்த நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா? மோசே வளர்ந்ததெல்லாம் வித்தியாசமான சூழ்நிலையிலே வளர்ந்தவராக காணப்பட்டார். தேவனுடைய வீட்டிற்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத விதத்தில் தான் மோசே வளர்த்துவிக்கப்பட்டவராக காணப்பட்டார். அவர் எங்கே காணப்பட்டார்? பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்பட்டார். பார்வோனுடைய அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டார். பார்வோனுடைய அரண்மனைக்கும் தேவனுடைய வீட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மோசே வளர்க்கப்பட்டதோ பார்வோனுடைய அரண்மனையிலே. உலக பிரகாரமான செல்வம், உலக பிரகாரமான எல்லா சம்பிரமமான வாழ்க்கையும் வாழக்கூடிய அரண்மனையிலே மோசே வளர்த்து வைக்கப்பட்டார். உலக பிரகாரமான ஐஸ்வர்யங்கள், உலக பிரகாரமான மகிமை, உலக பிரகாரமான பாவம், இவைகளெல்லாம் நிரம்பி காணப்படுகிற பார்வோனுடைய அரண்மனையிலே மோசே வளர்க்கப்பட்டார். ஆனால் தேவனுடைய நேரம் வந்தபோது மோசே விளங்கி கொண்டார். தேவ ஜனங்களோடு பாடுகளை சகிக்கும்படியாக தேவ ஜனங்களோடு பங்கு பெற வேண்டும் என்பதை அறிந்து கொண்டார். சரியான தேவனுடைய நேரம் வரும்போது தேவன் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுத்தக்கூடியவராய் இருப்பார். அந்த சந்தர்ப்பத்திலே தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படுகிறதினாலே பார்வோனுடைய அரண்மனையிலே இருந்த சொகுசான ஜீவியம் உண்டாயிராது. பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்படுகிற செல்வங்கள், செழிப்பு அங்கே இராமல் இருக்கலாம். பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்படுகிற பாவ சிற்றின்பங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவ ஜனங்களோடு ஐக்கியப்படும் போது பாடுகள் உண்டாயிருக்கும், உபத்திரவங்கள் உண்டாயிருக்கும். உலக பிரகாரமான மேன்மை அங்கே இருக்காது, உலக பிரகாரமான மகிமை இருக்காது. ஆனால் தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தேவனோடு ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவன் தம்முடைய வீட்டை குறித்து ஒரு வெளிப்படுத்தலை கொடுக்கக்கூடியவராயிருப்பார். இந்த காலை வேளையிலே தீர்மானம் பண்ணுகிறீர்களா? கர்த்தாவே, எந்த அடிமைத்தனத்திலே இருந்தாலும், ஒருவேளை செல்வம் என்கிற அடிமைத்தனத்திலே காணப்படலாம், உலக பிரகாரமான புகழ் என்கிற அடிமைத்தனத்திலே காணப்படலாம். கர்த்தாவே, உலக பிரகாரமான பாவ சிற்றின்பம் என்கிற அடிமைத்தனத்திலே காணப்படலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர்த்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய நேரம் வரும்போது உம்முடைய சித்தத்தை என் வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடிய தேவன் நீர். அப்படியே என்னை வழி நடத்தும் என்று சொல்லி உமக்காக தியாகம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி உன் வாழ்க்கையை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுப்பாயானால் உன்னை தேவன் தம்முடைய ஜனங்களோடு ஐக்கியப்படுத்தக்கூடியவராயிருப்பார். உன்னை தேவன் தம்மோடு ஐக்கியப்படுத்தக்கூடியவராயிருப்பார். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை கொடுக்கக்கூடியவராயிருப்பார். மோசே தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவராய் இருந்தார். மோசே பரலோகத்திலிருந்து வரக்கூடிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தீர்மானித்தார். இந்த காலை வேளையிலே பரலோகத்திலிருந்து கடந்து வரக்கூடிய பிரதிபலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தீர்மானிக்கிறாயா என்றால் உன்னுடைய தீர்மானத்திற்கு ஒரு பிரதிபலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதற்காக நீ இந்த உலகத்திலே உலக பிரகாரமான காரியங்களை எதை நீ வெறுத்தாலும், எதை நீ துறந்தாலும் தேவனோடு உனக்கு ஒரு பெரிய ஐக்கியம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தீர்மானிப்பாயாக, கர்த்தாவே, இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் மகிமைக்குரியதாக காணப்படுகிறது. கர்த்தாவே, அவைகளோடு இன்னும் அநேக காரியங்கள் பாவ சிற்றின்பங்களும் காணப்படுகிறது. கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நல்லதுதான் என்றாலும் உம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் என்னுடைய வாழ்க்கையிலே எவைகளையாவது எடுத்து போட வேண்டும் என்று விரும்புவீரானால் அந்த விருப்பத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தீர்மானம் பண்ணும்போது உங்களுக்கு பிரதிபலன் பரலோகத்திலிருந்து கடந்து வரும்.
பரலோக தரிசனத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கென்று உக்ரானக்காரராக மாறுவீர்கள். நீங்கள் தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடியவர்களாக மாறுவீர்கள். தேவனுக்கு சேவை செய்யும்படியாக ஊழியக்காரராக விளங்குவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலைகள் வித்தியாசமானதாய் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே. அதற்காகவே இப்படிப்பட்ட நேரங்களை தேவன் கொடுக்கிறார். அதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட சமயத்தை கொடுக்கிறார். அதற்காகவே தேவன் இப்படிப்பட்ட நாட்களை உங்களுக்கு கொடுத்து பரலோக ராஜ்யவாசியாக, பரலோக தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக உங்களை தகுதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அதற்கென்று இந்த உலக பிரகாரமான அநேக மேன்மைகளை விட வேண்டியது வந்தாலும் விடும்படியாக தீர்மானம் செய்யும்படியாக தேவன் தம்முடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த காலை வேளையிலே எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அதை தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்வியாக வைக்கிறார். எதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலைகள் வித்தியாசமானதாய் இருக்கலாம். ஆனால் தேவன் நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளும்படியான நேரத்திற்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்திலே கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையிலே என்னை சிருஷ்டித்த தெய்வமே, நீரே எனக்கு முக்கியம். உமக்கு ஊழியம் செய்வதுதான் எனக்கு முக்கியம். உமக்கு சேவை செய்வதுதான் முக்கியம். அதற்காக நான் எதையும் துறக்கும்படியாக, தியாகம் செய்யும்படியாக ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது கர்த்தர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொள்வார். அவரோடு பாடுகளை சகிப்பாயானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வீர்கள். தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார். பரலோகத்திற்கு சம்பந்தம் உள்ள ஜீவியம் செய்கிறவர்களாக இந்த பூமியிலே காணப்படுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் இந்த மோசேதான் ஓரேப் என்கிற பர்வதத்திலே ஆடுகளை மேய்த்து வந்தபோது கர்த்தர் தம்மை முச்செடியிலே மோசேக்கு வெளிப்படுத்தினார். நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடுவாயாக என்று சொன்னார். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை தேவன் மோசேக்கு கொடுத்தார். தேவன் சொன்னார், பின் நாட்களிலே அந்த இடத்திலே ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி தேவன் மோசேயின் மூலமாக வழிநடத்தி கொண்டு வந்த போது தேவன் என்ன செய்தார்? சீனாய் மலையிலே பிரமாணங்களை கொடுத்து மோசேயின் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தை பணியும்படியாக செய்தார். தெய்வ பிள்ளையே, தேவன் ஒரு மனிதனை தம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக தெரிந்து கொள்ளும் போது வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக வாழும்படியான வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுக்கிறார். மோசேயை போல உன்னால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய முடியுமா? மோசேயை போல உன்னால் தியாகம் செய்ய முடியுமா என்றால் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, வேதத்திலே நாம் யாரை குறித்து படிக்கிறோம் என்றால் தாவீதை குறித்து படிக்கிறோம். தாவீதுக்கு தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. இந்த மனிதர்களை குறித்தெல்லாம் படிக்கும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நல்ல குணாதிசயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். அந்த நல்ல குணாதிசயங்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தபடியினால் தான் அவர்கள் தேவனுடைய வீட்டை குறித்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். தாவீதும் கூட தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். தாவீதுக்கு எப்படி தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது? தாவீது தேவனை அதிகமாக நேசிக்க கூடியவராக இருந்தார். எப்படி? அதிகமாக தேவனை நேசிக்க கூடியவராக காணப்பட்டார். தேவனும் தாவீதை அதிகமாக நேசிக்க கூடியவராய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையை குயவன் கையிலே களிமண்ணை ஒப்படைப்பதை போல தாவீது தன்னுடைய ஜீவியத்தை தேவனுடைய கரத்திலே ஒப்புவிக்க கூடியவராக காணப்பட்டார். தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிருந்தது தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து. அவர் தாவீதுனுடைய வாழ்க்கையை உருவாக்கும் போது எப்படிப்பட்ட தரிசனத்தோடு உருவாக்கினார் என்றால்,
தாவீது என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக காணப்படுவான் என்கிற தரிசனத்தோடு உருவாக்கினார். அவர் தாவீதுனுடைய ஜீவியத்தை அவ்விதமாக உருவாக்கி முடித்த போது சாட்சி கொடுத்தார். தாவீது என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சாட்சி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய வாழ்க்கை கடந்த காலங்களிலே பல குறைகளோடு இருந்திருக்கலாம், பல தவறுகளோடு இருந்திருக்கலாம். என்றால் குயவன் கையிலே ஒப்புவிக்கக்கூடிய களிமண்ணை போல உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுப்பாயானால் தேவன் உன்னை அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக வனைய அவரால் கூடுமே, எல்லாம் கூடுமே, இயேசுவாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கை அலங்கோலமாக காணப்படுகிறதே என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கை சீர்கட்டு போயிருக்கிறதே என்று துயரப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கலங்காதே, ஒரு நல்ல தீர்மானம் செய். தேவனுடைய கரத்திலே உன் ஜீவியத்தை, குயவனுடைய கரத்திலே உன் வாழ்க்கையை களிமண்ணை போல ஒப்பு கொடுப்பாயாக. அவர் என்ன செய்வார்? உருவாக்குவார். தம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாக ஒரு மகிமையான பாத்திரமாக உருவாக்குவார், ஒரு கனத்திற்குரிய பாத்திரமாக உருவாக்குவார், ஒரு கிருபா பாத்திரமாக உருவாக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படியே தேவன் தாவீதுனுடைய வாழ்க்கையை தம்முடைய சித்தம் செய்வதற்கு ஏதுவாக உருவாக்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகளின் புஸ்தகத்திலே படிக்கிறோம். வாசியுங்கள். தாவீது தேவ சித்தம் செய்ய விரும்பினவராக காணப்பட்டார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படியுங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். தாவீதை குறித்து சாட்சியும் கொடுத்தார். எத்தனை பேருக்கு இவ்விதமான நல்ல சாட்சி தேவனிடத்திலிருந்து கடந்து வர வேண்டும் என்று விருப்பம் உண்டாயிருக்கிறது? தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு மனிதன் தேவனை குறித்து அறிந்து கொள்ளாமல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தன்னை எதற்காக பிறப்பித்தார் என்பதையே நினைத்து பார்க்காமல் ஜீவித்து வருகிறானே. இந்த காலை வேளையிலே இந்த சத்தியத்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த ஒரு தெய்வம் உண்டு. அவருடைய சித்தம் நிறைவேறும்படியாகவே தேவன் உன்னை சிருஷ்டித்திருக்கிறார். அதை அறிந்து கொள்வாயாக. ஹல்லேலூயா. அவருடைய சித்தம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக உன்னை படைத்திருக்கிறார். அதை நிச்சயித்துக் கொள்வாயாக. இந்த காலை வேளையிலே, கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை உம் இருதயத்திற்கு ஏற்றதாக காணப்படும்படியாக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பாயாக. அவர் தம்முடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக வனையும் போது சாட்சி கொடுப்பார். நீ என் தாசன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நீ என்னால் உருவாக்கப்பட்டவன் என்று சொல்லுவார். நீ என் இருதயத்திற்கேற்ற மனிதன் என்று சொல்லுவார். என்னுடைய சித்தம் செய்ய விரும்புகிற மனிதன் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம் செய்ய விருப்பப்படுவீர்களாக. தேவனே, என் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி, உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி மன்றாடுவீர்களாக. தேவ சித்தம் ஒப்பு கொடுப்பீர்களா? நிறைவேற என்னையுமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையுமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. தாவீது தேவனை பிரியப்படுத்தினபடியால், தாவீது தேவனுடைய சித்தம் செய்தபடியினால் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக் கொண்டார். ஆனால் அவர் ஒரு யுத்த புருஷராய் இருந்தபடியினால் அந்த தேவனுடைய வீட்டை எப்படி கட்டி முடிக்க வேண்டும் என்கிற சகல பிரமாணங்களையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்த தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்தது யார் என்றால் தாவீதுனுடைய மகனாகிய சாலோமோன். பெற்றோரே, ஒரு சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு
தேவனோடு சேருகிறீர்களோ, எந்த அளவிற்கு தேவனோடு ஐக்கியப்படுகிறீர்களோ, எந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அந்த அளவிற்கு தேவன் தம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை கொடுப்பார். பின் சந்ததியாரும் அந்த தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனுடைய சித்தம் செய்கிறவர்களாக காணப்படுவார்கள். எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு, பாஸ்டர் நான் மாத்திரமல்ல என்னுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் தாவீது தேவனை பிரியப்படுத்தினபடியால், தேவ சித்தம் செய்தபடியால் தேவனுடைய வீட்டை பற்றின வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டார். இது தாவீதினுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்த நல்ல குணாதிசயமாக காணப்பட்டது. நான்காவதாக நாம் வேதத்திலே படிக்கும் போது யார் தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டது என்றால் சாலோமோன். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே சாலோமோன் எவ்விதமாக தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தலை பெற்றுக்கொண்டார் என்பதை குறித்து படிக்கிறோம். தாவீது தன்னுடைய குமாரனாகிய சாலோமோனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பாருங்கள், தகப்பனார் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார். மகனே, சாலமோனே, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்னவென்றால், தேவனுக்கென்று ஒரு வீட்டை கட்ட வேண்டும், தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற திட்டம். அதை நிறைவேற்றி முடியும் வரைக்கும் தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் மோசேக்கு உண்டாயிருந்தது, யோசுவாவுக்கு உண்டாயிருந்தது. இப்பொழுது அந்த வாக்குத்தத்தம் சாலோமோனுக்கும் உண்டாகிறது. தெய்வ பிள்ளையே, இந்த தேவனுடைய திட்டத்தை சாலோமோன் அறிந்து கொண்ட பிறகு அந்த திட்டம் நிறைவேறும்படியாக தன்னுடைய ஜீவியத்தை முழுமையாக தேவனுக்கு சாலோமோன் சமர்ப்பணம் செய்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சாலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, பாருங்கள், தகப்பனாருடைய நல்ல ஆலோசனைகள், தேவனுடைய வார்த்தைகளாக சாலோமோனுக்கு உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தை போன்ற வார்த்தைகள் நிறைவேறும்படியாக சாலோமோன் தன் வாழ்க்கையை முழுமையாக சமர்ப்பணம் செய்த போது, அதற்கு அடையாளமாக சாலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்ந்த போது, தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்த போது, தேவன் சாலோமோனை கொண்டு ஆலயத்தை கட்டி முடித்தார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணி இருப்பாரேயானால் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணுகிற தேவன் மனிதன் அல்ல, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சாலமோன் என்ன செய்தார்? 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடியவராய் இருந்தார், தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்கக்கூடியவராய் இருந்தார். ஆகவே தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல் உண்டாயிருந்தது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை தேவன் அறிவார். அதற்கு ஏற்ற பிரகாரமாக தான் வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் விளங்காததாய் இருக்கும், புரிந்து கொள்ள முடியாததாய் இருக்கும். ஏன் நான் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு சாதாரண மனிதனை போல நீங்கள் உங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கென்று சில திட்டங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதை வெளிப்படுத்தும் கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து வாழ விரும்புகிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிறேன், உமக்காக தியாகம் பண்ண விரும்புகிறேன். நீர் எதிர்பார்க்கிற விசுவாசம் உண்டாயிருக்கும்படியாக என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட விரும்புகிறேன். நீர் எனக்கு வெளிப்படுத்தும் என் சுபாவங்கள் ஒன்றையும் நான் உமக்கு முன்பாக மறைக்க விரும்பவில்லை என்று சொல்லி
ஜெபிப்பாயானால் இன்றைக்கு இருக்கிற விதமாக அல்ல, ஹல்லேலூயா, எதிர்காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே தேவன் எவ்விதமாக தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றப் போகிறார் என்பதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வீர்கள். சாலோமோன் எப்படி காணப்பட்டார்? 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலோமோன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உடையவராக காணப்பட்டார். அப்படி ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உடையவராக விளங்கும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்தார். அந்த ஞானத்தின் மூலமாக சாலோமோன் தேவனுடைய வீட்டை எப்படி கட்ட வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடியவராக காணப்பட்டார். அவர் தேவனுடைய வீட்டை கட்டி முடித்தார். தேவன் இந்த காலை வேளையிலே பழைய ஏற்பாட்டின் கால புஸ்தகத்திலே எவ்விதமாக மனிதர்களுக்கு தம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுத்தார் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நல்ல குணாதிசயங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்ள செய்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே எல்லாரும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்களா? கர்த்தாவே, நான் ஒரு குணசாலியும் கூடாரவாசியுமாக நல்ல ஒரு விசுவாச ஜீவியம் செய்யும்படியாக கிருபை தாரும் என்று ஜெபிப்பீர்களா? இந்த யாக்கோபை போல இந்த ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட செய்தருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுவீர்களா? கர்த்தாவே, அந்த யாக்கோபு எப்படி தன்னுடைய தவறான சுபாவங்களை எல்லாம் தேவனுக்கு நேராக மறைக்காமல் அப்படியே அறிக்கை செய்தாரோ, அப்படியே நானும் அறிக்கை செய்கிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே நீங்கள் தேவனை நோக்கி அறிக்கை செய்து தவறான சுபாவங்கள் எல்லாம் நீங்கி போகும்படியாக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்களா? கர்த்தர் உங்களை தேவனுடைய பிரபு என்று சொல்லி ஆசீர்வதிக்கக்கூடியவராய் இருப்பார். தேவனுடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுக்கக்கூடியவராய் இருப்பார். அந்த மோசேயை போல தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக காணப்படுகிறேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே ஜெபிப்பீர்களா? கர்த்தாவே, அந்த மோசேயை போல உம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன தியாகம் செய்ய வேண்டியது வந்தால் அவ்விதமான தியாகங்களை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிப்பீர்களா? கர்த்தாவே, வித்தியாசமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்திருந்தாலும் ஏற்ற சமயம் வரும்போது எதை சரியானது என்பதை தீர்மானித்து தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது உம்மையே ஆசையாக தெரிந்து கொள்வேன். உம்முடைய சித்தமே நிறைவேறும்படியாக கர்த்தாவே சரியானதை தெரிந்து கொள்வேன். உம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நல்ல பங்கை தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுவீர்களா? பரலோக ராஜ்யத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பிரதிபலன்களை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனை சொந்தமாக்கி கொள்வீர்களா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு அவைகளை வெறுக்கக்கூடியவர்களாக காணப்படுவீர்களா? கர்த்தாவே, உலக மேன்மைகளை குப்பையாக கருத வேண்டியது வந்தாலும் அதை குப்பையாக வெறுத்து விட்டுவிடுவேன் என்று சொல்லி தீர்மானம் செய்வீர்களா? பவுல் எழுதுகிறார், கிறிஸ்து இயேசுவின் மகிமையான அறிவை அடையும்படியாக உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இந்த காலை வேளையிலே யார் அதிகமாக தியாகம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் தம்முடைய பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்படுத்தல்களை கொடுப்பார். இந்த காலை வேளையிலே அந்த மோசேயை போல தியாகம் பண்ண விருப்பம் உள்ளவர்களாக மாறுகிறீர்களா? கர்த்தனை நோக்கி ஏறெடுத்து சொல்லுங்கள், கர்த்தாவே, அந்த மலையின் உச்சிக்கு ஏறினது போல ஒரு பலனை எனக்கு தாரும், கிருபையை எனக்கு தாரும், கீழ்ப்படிதலை தாரும், என்னோடு பேசும் என்று மன்றாடுவீர்களாக. கர்த்தாவே, அந்த தாவீதை எப்படி இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாக விளங்க செய்தீரோ என்னையும் உருவாக்கும், உம்முடைய சித்தம் செய்ய விரும்புகிறேன், உம்மிலே அன்பு கூறுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களா? அந்த சாலமோன் எப்படி 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினாரோ அப்படியே நானும் இரவும் பகலும் துதித்துக் கொண்டே இருப்பேன், ஆராதித்துக் கொண்டே இருப்பேன், ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக் கொண்டே இருப்பேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்குவேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே என்னுள்ளே அசைவாடுகிறவராயிரோ, உம்மிலே அன்பு கூர்ந்து ஜீவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே தேவனை நோக்கி ஜெபிப்பீர்களா? இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கப்படும்படியாக ஜெபத்தோடு ஜீவிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் தேவன் நன்மையாக செய்து முடிப்பார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக விளங்குவீர்கள். தேவன் விரும்புகிற எல்லா நல்ல குணாதிசயங்களோடு ஜீவிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் சொல்லுவீர்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்?
தேவனோடு உறவாடுவீர்கள். தேவன் உங்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். தேவனோடு இசைந்திருக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தரோடு ஒரே ஆவி உள்ளவர்களாய் இருப்பீர்கள். உங்களுக்கும் பார்வோனுடைய அடிமைத்தனத்தின் வல்லமைக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. மீட்கப்பட்ட ஜனங்களாக ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக கடந்து வந்தவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய வீட்டிற்குள் கடந்து வந்தவர்களாய் இருப்பீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக திகழ்வீர்கள். பரலோக ராஜ்யத்திற்கு சம்பந்தம் உள்ளவர்களாக காணப்படுவீர்கள். கர்த்தர் ஒரு கைவேலை இல்லாத வீட்டை பரலோக ராஜ்யத்திலே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணக்கூடியவராய் இருப்பார். இன்றைக்கு கேட்ட வசனங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளாக அனல் மூல செய்வதாக, அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக விதைக்கப்பட்டு நல்ல பலன் கொடுப்பதாக, அது உங்களை அனல் மூட்டுவதாக, ஒரு தேவ மனிதர்களாக திகழ்வீர்களாக, தீர்க்க தரிசிகளாக விளங்குவீர்களாக. ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் பரம ஈவை ருசி பார்த்தவர்களாக காணப்படுவீர்களாக. கட்டடம் கட்டிடம் சேர்ப்பேகள் நாம் கட்டிடுவோம் கேரு
உங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீடாக கட்டப்பட வேண்டும். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆவிக்குரிய தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட வேண்டும். அதற்கு இன்றைக்கு கேட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த நல்ல குணாதிசயங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் உருவாக்கப்பட்டதாய் இருப்பதாக, அந்த குணாதிசயங்களை விரும்புவீர்களாக. அப்படி வாழ விரும்புகிறீர்கள் தாவே, உடைய திட்டத்தை என் வாழ்க்கையில வெளிப்படுத்தும் என்று மன்றாடுவீர்களாக, போராடுவீர்களாக, ஜெபிப்பீர்களாக. உங்கள் உண்மை நிலையை தேவனிடத்தில் அறிக்கை செய்வீர்களாக, கீழ்ப்படிவீர்களாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு தியாகம் செய்வீர்களாக, தேவனுக்காக தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதராக விளங்குவீராக, தேவ சித்தம் செய்வீராக. 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினது போல உற்சாக பலிகளை தேவனுக்கு செலுத்துவீர்களாக. தேவனுடைய ஆவியானவரோடு இசைந்திருப்பீர்களாக. உங்கள் ஜீவியமானது தேவனுடைய ஆலயமாக கட்டப்பட்டு விட்டது என்கிற நிச்சயத்தோடு ஜீவிப்பீர்களாக. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொல்லப்பட்டோம். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளார், அவர் சொந்த ஜனமார். தேவனின் ஆவியால் நிரப்பப்பட்டோம், நாம் தேவ பிள்ளைகளார், அவர் சொந்த ஜனமாரோ. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே ஆலயமே. உங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இந்த மனிதன், இந்த மனுஷி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாள். இந்த மனிதனுக்குள்ளாக, இந்த மனுஷிக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற குணங்கள், சுபாவங்கள் இவர்களுக்குள்ளே காணப்படுகிறது என்று சாட்சி பகர வேண்டும். தேவனுக்கு முன்பாக உத்தம சாட்சிகளாக விளங்குவீர்களாக. அப்படியே ஜெபிப்போமா? அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலையும் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மையே துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்கிற வசனத்தை தியானிக்கும்படியாக செய்தீரே. உம்முடைய வீடு என்று சொல்லும் போது, தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும் போது, தேவனுடைய வீடு என்று சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனே உம்முடைய வீட்டை குறித்த வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக எவ்விதமான நல்ல குணாதிசயங்கள் உண்டாயிருக்க வேண்டும் என்பதை நீர் கற்றுக் கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு காணப்படுகிறவர்கள் உம்முடைய வீடாக திகழ முடியும் என்பதை, உம்மோடு வாசம் பண்ணுகிறவர்களாய் இருப்பார்கள், உம்மோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்பார்கள், உம்மோடு உறவாடுகிறவர்களாய் இருப்பார்கள், உம்மோடு இசைந்திருக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதை கற்றுக் கொடுத்தீரே, மக்கு ஸ்தோத்திரம். கேட்ட வசனங்கள் உடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். நீர் வெளிப்படுத்தின எல்லா தெய்வீக குணாதிசயங்களும் உடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாயிருப்பதாக. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக திகழ்வார்களாக. ஒவ்வொரு நாளும் மாலை உருவாக்கப்பட்டவர்களாக, உடைய வசனத்தினாலே உருவாக்கப்பட்டவர்களாக வாழச் செய்வீராக. ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் மக்கே ஏறடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக ஆமென். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டை அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் அடைக்கலம் புகழை சிறகுகளால் போடுவார். அவர் சத்தியம் அடைக்கலம் புகழை சிறகுகளால் போடுவார். அல்லேலூயா, 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 உம்முடைய வீட்டில் வாசம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள் என்கிற வசனத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக காணப்படும்படியாகும். நீங்களும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக, தேவன் வெளிப்படுத்தின எல்லா நல்ல குணாதிசயங்களையும் உடையவர்களாக, தேவனோடு ஐக்கியப்பட்டவர்களாக, தேவனோடு உறவாடுகிறவர்களாக, தேவனுடைய சத்தம் கேட்கிறவர்களாக, தேவ சித்தம் செய்கிறவர்களாக வாழ தேவன் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பரலோக ராஜ்யத்தின் பொக்கிஷங்களை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக வாழ தேவன் தாமே உங்களையும் மேன்மைப்படுத்துவாராக ஆமென்.